இழந்தவர்களின் குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்கவும், கரூர் வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் உள்ளிட்ட தவேகாவினர் பேசவும் தடை விதிக்க கோரிய திமுகவின் இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க தடை விதிக்க வேண்டும் என திமுக சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விஸ்வநாதன், ஆலோக் ஆராதே ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது கரூர் சம்பவம் தொடர்பாக சமீபத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துகள் சிபிஐயின் புலன் விசாரணையை பாதிப்பதாகவும், அவரது பேச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதாக உள்ளதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தரப்பில் வாதிடப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள், கரூர் துயர வழக்கில் முதல்வர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவராக இல்லாதபோது உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்குவதா, முதல்வரின் பயண திட்டத்தை உச்சநீதிமன்றம் முறைப்படுத்த வேண்டுமா என RS பாரதி தரப்பிடம் கேள்விகளை எழுப்பினர். இதனையடுத்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு குறித்து முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட தவேகாவினர் கருத்து தெரிவிக்க தடை விதிக்க வேண்டும் என RS பாரதி தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், கருத்து உரிமைக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிறீர்களா, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் என தெரிவித்தனர். மேலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட வழக்கில் ஒரு எதிர்க்கட்சி எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும், கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் உதவிகள் செய்வது எப்படி விசாரணையை பாதிக்கும் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். இறுதியாக திமுகவின் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்ததுடன் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டனர்.